இப்ப கலைஞருக்கு வந்து மஞ்சள் துண்டை போடுன்னு சொன்னது ஒரு ஜோதிடர் தான். ஆ. இவங்க வெளியில வேணா நம்ம என்ன சொல்றது, கோயில் இல்ல, அது இல்ல, சாமி இல்ல, பூதம் இல்ல, இது மாதிரி எல்லாம் இது சொல்லுவாங்க. ஆனா அவங்க தான் நிறைய விஷயங்களை பின்பற்றக்கூடியவர்களாக இருப்பாங்க. நரேந்திர மோடியோ இல்ல அவர் நம்மளுடைய தமிழக முதல்வரோ ஏதாவது ஒரு விஷயங்களை செய்யறாங்கன்னா, நாள் நட்சத்திரம் நிறைய விஷயங்கள் வந்து அந்த இதுபடி தான் பண்ணுவாங்க. இப்ப திருப்பரங்குன்றத்துக்கு நரேந்திர மோடி போறாரு அப்படின்னா அது என்ன வந்து ஒரு நிகழ்வு தான். அமித்ஷா வந்து கோட்டை பைரவரை வந்து கும்பிட்டுட்டு போறாருன்னா இதெல்லாம் வந்து எப்படி தெரியும்? அவருக்கு எப்படி ஒரு தெரியும்? ஜோதிடர் சொல்லி தான். ஆமா ஆமா. ஈரான் யார் அடிக்கிறாங்க? கண்டிப்பா. அமெரிக்க ராணுவ தளவாடங்கள் எந்தெந்த இடத்துல இருக்கா? கத்தாரு, துபாய் எல்லாம் வந்து எப்படிப்பட்ட இதா இருந்தது. கண்ட்ரி. நம்ம ஆளுங்களே நிறைய பேருக்கு கோல்டன் விசான்னு சினிமாக்காரங்களுக்கு எதுக்கு கொடுத்து கோல்டன் விசா வாங்குறது நீங்க சர்வசாதாரணமான விஷயம் கிடையாது. அப்ப சூரியனுங்கும் போது அது அரசியல் சார்ந்த நபர்களா இருக்கும். அப்ப அந்த கும்ப ராசியை வந்து இந்த ஈரான் இந்த மாதிரியான இதெல்லாம் குறிக்கக்கூடிய அமெரிக்காங்கிறது உங்களுக்கு வந்து அது உங்களுக்கு ஒரு சில இடங்கள்ல மிதுனமாவும் வரும், கன்னியாவும் வரும். நீங்க சென்னையிலே எடுத்துக்கோங்க, ஒரு ஹோட்டலுக்கு போனீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய அடிமட்ட ஊழியர்கள் யாரு? 10 பேர் இருக்காங்கன்னா 9 பேர் அவங்க தான் இருப்பாங்க. நம்மால் ஒருத்தர் தான் இருப்பாங்க. ட்ரம்புக்கே பெரிய அளவு சிக்கலாக கூடியதான் இந்த பாம்பு புத்துக்குள்ள கை விட்ட கதை தான். கண்டிப்பாக அது மிகப்பெரிய ஒரு இதை கொடுக்கும். ஏற்கனவே பொருளாதார தடைகள்னு சொல்லி ஏகப்பட்ட வம்படி வேலையில பண்ணிட்டு இருக்காப்ல. இதெல்லாம் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். ஆன்மீக வேர்ல்டு அன்பர்களுக்கு வணக்கம். நான் விஜய் அரிகரசுதன். இன்னைக்கு நம்ம கூட இருக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா, நேர்மறை சிந்தனையாளர் நர்பவி நம்பிராஜன் அவர்கள் தான் இருக்காங்க. நர்பவி சார். நற்பவி வணக்கம். வணக்கம் சார். நம்ம வந்து அரசையோ அரசாங்கத்தையோ மற்ற இதையோ சொல்றதை விட எல்லாத்துக்குமே வந்து கிரகங்களோட அமைப்பு நடக்கும்போது அந்த விஷயங்கள் நடக்கும். ஸோ அதுதான் வந்து இப்போ இம்பேக்டா இஸ்ரேலும் அமெரிக்காவும் சேர்ந்து ஈரான் அடிக்கிறான். இஸ்ரேல் வந்து என்ன அப்படின்னா யூதர்கள். இந்த உலகத்துல ஹிட்லரு முதல்ல வந்து அவன் வந்து கேட்டிருக்கான், இந்த உலகத்தையே நான் கான்கர் பண்ணும், அதுக்கு எவன் எதிர்ப்பு வருவான், அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு அவனோட இந்த மாதிரியான ஆலோசகர்கள் இருப்பாங்க. அந்த காலத்துல இந்த ஜோதிடர்கள் தான் இந்த ஆலோசனை கொடுப்பாங்க ஹிட்லருக்கே, யாருக்குனாலுங்க. உங்களுக்கு இப்போ இன்னைக்கும் வந்து இப்போ கலைஞருக்கு வந்து மஞ்சள் துண்டை போடுன்னு சொன்னது ஒரு ஜோதிடர் தான். இவங்க வெளியில வேணா நம்ம என்ன சொல்றது, கோயில் இல்லை, அது இல்லை, சாமி இல்லை, பூதம் இல்லை, இது மாதிரி எல்லாம் இது சொல்லுவாங்க. ஆனால் அவங்க தான் நிறைய விஷயங்களை பின்பற்றக்கூடியவர்களாக இருப்பாங்க. பொதுவாக வந்து இலைமறைக்காயா நிறைய விஷயங்கள் இருக்கும். எந்த ஒரு இதுக்குமே வந்து அரசியல்வாதிகள், சினிமாக்காரங்க, பெரிய பெரிய ஆள்கள் தான் வந்து இந்த ஜோதிடம் வந்து ஒருத்தர் வச்சுக்க மாட்டாங்க, 10 பேர் வச்சிருவாங்க. ஒவ்வொருத்தரோட பாயிண்ட் ஆஃப் வியூ எடுத்துக்கிறேன். எல்லாத்தையும் எடுத்து அதை அவங்க செய்து பார்த்து அவங்களுக்கு எது பலிக்குதோ அவங்களுக்கு ப்ரையாரிட்டைஸ் பண்ணி அவங்கள தான் கூடவே வச்சிருப்பாங்க. அந்த காலகட்டத்தில் அந்த ஜோதிடருக்கே சரியில்லாத நேரம்னா அவங்க கழட்டி விட்டுட்டு அடுத்த ஆளுக்கு போயிடுவாங்க. அப்படித்தான் இருக்கு. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா நரேந்திர மோடியோ இல்லை அவர் நம்மளுடைய தமிழக முதல்வரோ ஏதாவது ஒரு விஷயங்களை செய்கிறாங்கன்னா நாள் நட்சத்திரம் நிறைய விஷயங்கள் வந்து அந்த இதுபடி தான் பண்ணுவாங்க. ஓகே. இப்போ திருப்பரங்குன்றத்துக்கு நரேந்திர மோடி போறாரு அப்படின்னா அது என்ன வந்து ஒரு நிகழ்வு தான். அமித்ஷா வந்து கோட்டை பைரவரை வந்து கும்பிட்டுட்டு போறாருன்னா இதெல்லாம் வந்து எப்படி தெரியும்? அவருக்கு எப்படி தெரியும்? ஒரு ஜோதிடர் சொல்லி தான். ஏன் கோட்டை பைரவரை கும்பிடணும்? கோட்டையை பிடிக்கணும்னா கோட்டை பைரவர் தான் கும்பிடணும். ஓகே, இதுதான் விஷயம். அது மாதிரி இந்த ராகு அப்படிங்கிற கிரகம் என்ன தெரியுங்களா, ஒன்றை பலவற்றாக பெருக்கி விடும். அப்போ சண்டை கிரகம் செவ்வாய், அது ராகுவோட போய் உட்கார்ந்தா என்ன ஆகும்? பயங்கர சண்டையா பெருக்கி விட்டுரும். இப்போ ஒரு நாட்டிலே ராகுங்கிறது இஸ்லாமியர்களை குறிக்கக்கூடியது, அந்நிய பாஷை பேசவர்களை குறிக்கக்கூடியது, வெளிநாட்டவர்களை குறிக்கக்கூடியது. அதனால தான் பாருங்க இஸ்லாமிய நாடுகளே அடிக்கிறாங்க. ஈரான் யார் அடிக்கிறாங்க? கண்டிப்பா அமெரிக்க ராணுவ தளவாடங்கள் எந்தெந்த இடத்துல இருக்கா? கத்தாரு, துபாய் எல்லாம் வந்து எப்படிப்பட்ட இதா இருந்தது. கண்ட்ரி. நம்ம ஆளுங்களே நிறைய பேருக்கு கோல்டன் விசான்னு சினிமாக்காரங்களுக்கு எதுக்கு கொடுத்து கோல்டன் விசா
துபாய் ப்ரமோட் கோல்டன் பண்ணி விசா வாங்குறது நீங்க சர்வசாதாரணமான விஷயம் ஆமா, கிடையாது. ஆமா, ஆமா. அதுக்கு ஒரு இன்வெஸ்ட் பண்ணணும். இன்வெஸ்ட் பண்ணணும். ஒரு அமௌண்ட் நீங்க இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா தான் அது குடுப்பாங்க. நீங்க ஒரு மிகப்பெரிய செலிபிரிட்டியாவும் இருக்கணும். அப்படிப்பட்ட இதா இருந்தா தான் இதாகும். அதே மாரி அங்க அந்த பூர்ஜ் கலிஃபா பத்தியே நான் போட்டிருக்கேன். பூர்ஜ் ம். கலிஃபால இந்த மாதிரியான அங்கேயே வந்து காலி பண்ணிட்டு ஓடுற அளவுக்கு எல்லாமே இப்போ ஏவுகணைகள்ல விட்டு அடிச்சு விடுறது, இந்த மாரியானது. செவ்வாய், சனி இந்த பட்டாசு வெடிக்கிறது, இது மாரியான இதெல்லாம் நடக்கும். அந்த இணைவுகள் சேரும்போது. ம். அப்ப இந்த ராகுங்கிறது அத சண்டை சம்மந்தப்பட்டத, துப்பாக்கி சம்மந்தப்பட்டத, குண்டு சம்மந்தப்பட்டத, இத மாரியான இதெல்லாம் பெருக்கிவிடும். ராகுன்னா தீவிரவாதின்னு அர்த்தம். அதே மாரி ராகுன்னா உங்களுக்கு வந்து இந்த ரவுடி அப்படின்னு அர்த்தம். ம். அப்போ மிகப்பெரிய அளவு அந்த மாதிரியான இதுல இருக்கக்கூடியவர்கள், அது சம்மந்தப்பட்ட நபர்கள் அதுல இதாவாங்க. அப்ப சூரியன்ங்கும்போது அது அரசியல் சார்ந்த நபர்களா இருக்கும். ஓகே. அப்ப அந்த கும்ப ராசிய வந்து இந்த ஈரான் இந்த மாரியான இதெல்லாம் குறிக்கக்கூடியது. அமெரிக்காங்கிறது உங்களுக்கு வந்து அது உங்களுக்கு ஒரு சில இடங்கள்ல மிதுனமாவும் வரும், கன்னியாவும் வரும். ம். ஸோ இஸ்ரேல் வந்து எது பண்றாங்க அப்படிங்கும்போது, அந்த ஹிட்லர் கதைக்கு வருவோம். ஹிட்லருக்கு ஆலோசனை சொன்னவங்க, இருக்கிறதுலயே மிகப்பெரிய அளவு உனக்கு வந்து இந்த மாதிரியான இதுக்கு நீ அவ்வளோ சீக்கிரத்திலலாம் உலகத்த கைப்பற்ற முடியாது. ம். அதுக்கு 3 பேர் வந்து உனக்கு எதிரா நிப்பான் அப்படின்னு சொன்னாங்க. யார் யாரு? அவனுங்கள போட்டோம்னா நம்ம நம்ம பெரிய ஆள் எப்பயோ ஆயிரலாம். அப்ப இதாயிரலாம். அவன் அப்படித்தானே யோசிப்பான். ஆமா. யூதர்கள். அதனால தான் யூதர்களா கொன்னு கொன்னு குவிச்சான். குவிச்சான். ஆமா. ஒரே நேரத்துல 1,00,000 ஆமா. பேர கொல்றது. அதுக்கடுத்து சீனர்கள், அதுக்கடுத்து இந்தியர்கள், முக்கியமா தமிழர்கள். ஓ! அப்படின்னு அவர்ட்ட சொல்லியிருக்காங்க. அவன் சொல்லியிருக்காங்க. அ. இவன் வந்து இந்தியாவுக்கும், சீனாவுக்குமே சண்டைக்கு பண்ணி, நாசி மாதிரியான இத வந்து இங்க அனுப்பி, நம்மளோட இத வந்து எப்படி இஸ்லாமியர்கள் இங்க படையெடுத்து வர வச்சதே அவன்தான். ம். நம்ம நாட்டுல வந்து இந்த மாரியான நபர்கள் வந்து தானே வந்து உங்களுக்கு வந்து அந்த இதே மாறிச்சு. ம். இஸ்லாமியர்களோ, கிறிஸ்துவர்களோ தமிழகத்திலயும், இந்தியாலயே உண்டா? நீங்க யோசிச்சு பாருங்க. ம். பழைய காலத்துல. அவங்கலாம் அங்கிருந்து அவுரங்கசீப் இந்த மாதிரி நெறைய பேரு அலாவுதீன், இப்படி அலாவுதீன் கில்ஜி எத்தன பேர் வந்து என்னலாமோ பண்ணிட்டு போயிருக்காங்க. ம். சோம்நாத் கோயில வந்து இடிச்சு இது பண்ணியிருக்காங்க. மதுரை கோயில இது பண்ணியிருக்காங்க. ஏகப்பட்ட இத பண்ணியிருக்காங்க. ம். அதெல்லாம் என்ன அப்படின்னா, இவங்களுடைய அந்த ஆன்மீக, தெய்வீக இத வந்து நீங்க காலி பண்ணிட்டா, யூ கேன் கான்கர் த இது அப்படின்னு சொன்ன உடனே, அவன் அதுக்கு தகுந்த மாதிரியான ஓகே. இதெல்லாம் இதுக்கு முன்னாடி இந்த மாரி பண்ணி நிகழ்வுலாம் நடந்திருக்கு. ஆமா. அத நீயும் யூஸ் பண்ணுங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. ஆ. கண்டிப்பா. இப்போ என்னன்னா, இதையே வந்து இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நார்த் இந்தியன்ஸ் வந்து இது பண்றாங்க. இன்னைக்கு தமிழ்நாட்ல நீங்க சென்னையிலேயே எடுத்துக்கோங்க. ஒரு கண்டிப்பா. ஹோட்டலுக்கு போனீங்கன்னா, அங்க இருக்கக்கூடிய அடிமட்ட ஊழியர்கள் யாரு? நார்த்ல இருந்து வந்தவங்க. 10 பேர் இருக்காங்கன்னா, 9 பேர் அவங்க தான் இருப்பாங்க. ம். நம்மாள் ஒருத்தர் தான் இருப்பாங்க. இது இங்க மட்டும் இல்ல. சென்னையில மட்டும் கிடையாது. தமிழ்நாடு ஃபுல்லா. தமிழ்நாடு ஃபுல்லாவே அவங்க மைக்ரேட் ஆகி இங்க உள்ளுக்குள்ள வந்துகிட்டு இருக்காங்க. ம். ஏன் அந்த மாரி நடக்குது? ஏன்னா, பிஜேபின்னு சொன்னா தானே நீங்க ஓட்டு போட மாட்டீங்க. எங்க ஆளையே நாங்க இங்க வர வச்சு அவனுக்கு ஆதார் கார்டு குடுத்து, பூர்வீகத்த குடுத்துட்டோம்னா, நீ அதுக்கப்புறம் என்ன பண்ண முடியும்? ம். அவன் எனக்கு தானே ஓட்டு போடுவான். அப்படிங்கிற ஒரு நெனப்பு இருக்கு. அப்படிதான். இதெல்லாம் வந்து டிவைட் அண்ட் ரூல் தாங்க. ஆ. டிவைட் அண்ட் ரூல் இன்னைக்கு ஆஃபீஸ்ல நடக்குது, ம். அரசியல்ல நடக்குது, எல்லா இடங்கள்லயும் நடக்குது. சரி. அதத்தான் வந்து எல்லாருமே பண்ணுவாங்க. பாலிடிக்ஸ்ங்கிறது அதுதானே. பாலிடிக்ஸ் ஆஃபீஸ் பாலிடிக்ஸ் இருக்கு, குடும்ப பாலிடிக்ஸ் இருக்கு. குடும்பத்திலேயே அந்த மாரியான டிவைட் அண்ட் ரூல்லாம் நடந்துக்கிட்டு தானே இருக்கு. சரி. ஸோ இந்த நிகழ்வுகள் வந்து இப்போ நெறைய பேர் கேட்கறது உண்டு. அப்ப 3 வேர்ல்டு வார் வருமா? இதாகுமா? அதாகுமா? அப்படின்னு. ஒரு நாட்டுக்கும் சண்டை வந்தா அது வேற. ஒரு நாட்டுக்கும் பல நாட்டுகளுக்கும் சண்டை வந்ததுன்னா, அது வேற. அதுதான் 3 வேர்ல்டு வார். ம். ஸோ இப்போ அதுக்கான ஸ்டார்ட்டிங் ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ம். ரஷ்யா, உக்ரைன் அடிச்சுக்கிறாய்ங்க. இப்ப இவங்க வந்து இத சும்மா விட மாட்டாய்ங்க. அவர் வந்து அவ்வளோ வருஷமா இருந்த மிகப்பெரிய தலைவர். ஆமா. அவர போட்ட உடனே அடுத்த ஆள் வந்துட்டான் பாருங்க. ம். துப்பாக்கி படத்துல சொல்லுவாங்க நடிகர் விஜய் சொல்லுவார்ல, இந்த மாரி
ராணுவ வீரர் ஒருத்தரை கொன்னா அடுத்த நிமிஷமே அவன் ஃபேமிலியிலேருந்து இன்னொரு ஆள் வர்ற மாதிரி அவர் பையனையே வந்து அடுத்த தலைவராகவே இது அரிஸ்ட். பண்ணிட்டாங்க. ஓகே. இப்போ இவங்க அட்டாக் பண்ணதுக்கு அவங்க பதில் அட்டாக் இது பண்ணிட்டு தானே இப்போ நீங்கள் வந்து பாருங்க 2 நாடு சேர்ந்து இத்தனை இது பண்ணுறோம். இந்த ஈரானை இது பண்ணுறதுக்கு அவங்க ஒரே இது வந்து எத்தனை கண்ட்ரீஸை வந்து போட்டு இது பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்ப குடைச்சல் கொடுத்துட்டு தான் இருக்காங்க. ஆமா. இது வந்து ட்ரம்புக்கே பெரிய அளவு சிக்கலாகக்கூடியதான். இந்த பாம்பு புத்துக்குள்ள கையை விட்ட கதை தான். ம். கண்டிப்பாக அது மிகப்பெரிய ஒரு இதை கொடுக்கும். ஏற்கனவே பொருளாதார தடைகள்னு சொல்லி ஏகப்பட்ட வம்படி வேலையில பண்ணிட்டு இருக்காப்புல. இதெல்லாம் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். ஆமா. ட்ரம்ப் வந்த உடனேயே நமக்கு வந்து எல்லாமே இதாகும். தங்கம் வந்து விலை ஏறும்னு நான் சொன்னேன். அப்போல்லாம் நிறைய பேர் சிரிச்சாங்க. 1 கிராம் தங்கம் 10,000 ரூபாய்க்கு கூட போகும். அதுக்கும் மேலேயும் போகும். ₹1,00,000 பவுனு போகும் அப்படின்னு. இன்னைக்கு ₹1,00,000 மேல தானே போயிட்டு இருக்கு. ஆமா. ஒரு பவுனே ஒரு இப்போ இன்னைக்கு நிறைய பேர் சொல்றாங்க. வந்து ஆனந்த சீனிவாசன்லாம் சொல்றாரு. தங்கம் விலை திரும்ப ரொம்ப குறையும். ம். குறையும். கூடும். ₹5,000 குறைஞ்சதுன்னா ₹15,000 கூடிட்டு போகும். கூடிரும். தங்கத்துக்கு வந்து இனிமேலாம் வந்து நீங்க நினைக்கிற மாதிரி கிராமுக்கு ₹2,000 ₹1,000 அப்படிலாம் வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. நம்ம சீமான் அண்ணாச்சி சொல்ற மாதிரி வாய்ப்பே இல்லை ராஜா, வாய்ப்பே இல்லை ராஜா, வாய்ப்பே இல்லை ராஜா தான். ஏன் அப்படின்னா ஒரு ஸ்டாட்டிஸ்டிக் ரிப்போர்ட் படி என்ன தெரியுமா சொல்றான்? இந்தியாவுல இருக்கக்கூடிய பெண்கள் வைத்திருக்கக்கூடிய தங்கத்தை மட்டும் நீ சேர்த்துனா உலகத்துல இருக்கிற யார்கிட்டயுமே அந்த அளவுக்கு அதுக்கு தங்கம் இல்ல கிடையாது. அப்படிங்கிறான். ஆமா. உண்மைதான் அது. ம். இன்னைக்கு அரிசி பானைக்குள்ள இருக்கும். அங்க அவங்களுக்கே தெரியாம எங்கேயாவது வச்சிருப்பாங்க. அந்த மாதிரிலாம் இருந்த இதுதான் உண்டு. ஏன்னா அதுக்கு வந்து அந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியது இந்தியர்கள் தான். இந்தியாவில தானே தங்கமே விளைஞ்சுது. ஆமா. கோகினூர் தங்கங்கிறது, வைரங்கிறது இங்க இருந்து தான் இங்க இருந்து தானே எல்லாமே. அவங்க அதுக்கு தானே இங்க உள்ள செல்வ வளத்தை கொள்ளையடிக்கிறதுக்கு தானே எல்லா போர்த்துகீஸ் வந்தான், பிரிட்டிஷார் வந்தான், அந்த மாதிரி இஸ்லாமிய படையெடுப்புகள் எல்லாமே அதுக்கு தானே வந்தது. அப்பவும் இங்க விளைஞ்சுக்கிட்டே தானே இருக்கு. கண்டிப்பா. அது மாதிரியான இதெல்லாம் இங்கே தான் இருக்கு. ம். ஸோ இதை தான் வந்து புரட்சி தலைவர் படிப்பார். என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில் ஏன் கையை ஏந்த வேண்டும் வெளிநாட்டில். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வெளிநாட்டு மோகம்லாம் இருக்கக்கூடியது. அந்த இன்னைக்கு தான் வந்து வெளிநாடு போகிறதுங்கிறது வந்து ஒரு பெரிய ஒரு இதாக இருக்கு. அன்னைக்கெல்லாம் என்ன தெரியுமா அது? நாடு கடத்துது. ம். தேசத்தை விட்டு தேசம் போகிறத தேசாந்திரியுமாங்க. ம். அதே மாதிரி நாடு கடத்துதல்மாங்க. அன்னைக்கெல்லாம் நாட்டை விட்டு நாட்டுக்கு போகிறோம். யாருக்கு ஒரு பெரிய அளவு ஏதாவது நாட்டுக்கு துரோகம் பண்ணிட்டான், நாட்டுக்கு ஏதோ இது பண்ணிட்டான்னா அவன் நாடு நாடை கடத்திடுவாங்க. கடத்துவாங்க. இன்னைக்கு அது வேற மாதிரி ஆயிடுச்சு. அதுதான் வந்து உங்களுக்கு அந்த கலியுகத்தோட இம்பேக்ட் வந்து நிறையா நடந்துகிட்டு இருக்கு. இப்போ 2030லலாம் இன்னும் நிறையா போர் வந்து இன்னும் உக்கிரமடையும். உக்கிரமா இருக்கும். நிறைய நாடுகள் கூட சண்டைகள் வர்றது. ஏன்னா இப்போ சனிவை வந்து நீங்கள் வாக்கியப்படியோ திருக்கணிதப்படியோ எந்த இடத்துக்கு வந்திருக்காரு? மீனத்துக்கு வந்திருக்காரு. ம். சரிங்களா? மீனங்கிறது 12ஆம் இடம். 12ஆம் இடம்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல வந்து அது மருத்துவமனை. அதுக்கடுத்து மோட்சம்னு அர்த்தம். மோட்சமா? மோட்சஸ்தானம். ஓ! 12ஆம் இடம் தானே மோட்சஸ்தானம். ஆமா. உங்களுக்கு ம். விரயஸ்தானம்னும் பேர். அயன சயன போக பாக்கியம்னும் பேர். அப்போ நிறைய பேருக்கு அது மோட்சத்தை கொடுக்கக்கூடிய இது தானே. ஆமா. அது குரு வீடு. இப்போ வந்து ஈரான்ல வந்து எவ்வளவோ குழந்தைகள் தான் இறந்து போயிருக்காங்க. ஆமா. கிட்டத்தட்ட 1000க்கும் மேற்பட்ட குழந்தைகள்லாம் இதா இருக்காங்க. இன்னும் வந்து அவங்க வந்து எவ்வளவு பலி எண்ணிக்கைன்னு சரியா சொல்லல. ம். அது உண்மையிலேயே அதிகம். நீங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, எப்ஸ்டீன் ஃபைல்னு ஒண்ணு வந்ததுல்ல. ஆமா. அதோட இதே என்னது? குழந்தைகள் தானே. ம். இதெல்லாம் நான் முன்கூட்டியே சொல்லியிருக்கிறேன். குழந்தைகள் சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் அதிகமாக இருக்கும். குழந்தை கடத்தல்கள் நடக்கும். குழந்தை பாலியல் வன்புணர்வுகள் நடக்கும். ஏன்னா ஒரு இது வந்து பார்த்தீங்கன்னா, மீனம்ங்கிறது குரு. குருனா என்ன? தங்கம். குருனா என்ன? குழந்தைகள். குருனா பிராமணர்கள். குருனா கோயில். குருனா ஆசிரியர்கள். அப்படி ஒரு கிரகத்துக்கு வந்து 3600 கேரக்டரைசேஷன் இருக்கு. அப்பா! ஒரே ஒரு அப்ப அந்த கிரகத்துக்கு மீனத்துக்குன்னு ஒரு கேரக்டர் உண்டு. மீனங்கிறது என்ன? கடல். நீர் ராசி. கடகம் வந்து நீர் ராசி, விருச்சிகமும் நீர் ராசி, மீனமும் நீர் ராசி. ஆனா 3த்துக்கும் டிஃபரன்ஸ் என்ன? கடகம் 6,
விருச்சிகம் வந்து குளம், கொட்டை இந்த மாதிரி வாய்க்கா இது மாதிரியான இது. மீனம் தான் கடல். அப்போ அதில் போய் சனி இருக்கும்போது என்ன ஆகும்? சனி வந்து என்னன்னா, தான் இருக்கும் வீட்டை பெருக்கி விடும். பார்க்கும் வீட்டை பாழ் பண்ணி விட்டுரும். குரு என்ன பண்ணும்? பார்க்கும் வீட்டை பெருக்கம். குரு பார்க்க கோடி நன்மைம்பாங்க. சனி பார்த்துச்சுன்னா பாழா போயிடும் அப்படின்னு அர்த்தம். அப்போ சனி அந்த இடத்த பெருக்கிறாரு அப்படின்னா அது நீர் சம்பந்தப்பட்ட விஷயம். அப்போ நீரால் பிரச்சனைகள் நிறையா நாடுகளுக்கு உண்டு, நகரங்களுக்கு உண்டு, மாநிலங்களுக்கு உண்டு, மாவட்டங்களுக்கு உண்டு. முக்கியமாக தமிழகத்திலேயே நீர் சம்மந்தப்பட்ட பிரச்சனை. கண்டிப்பாக நீர் சம்மந்தப்பட்ட பிரச்சனைன்னா இந்த வெள்ளம் வர்றது மாதிரியான இதெல்லாம் இந்த வருஷத்தில் நம்ம பார்க்க முடியும். ஓகே. கிரகணமும் அதுக்கு இம்பேக்டாக கொடுக்கும். சந்திர கிரகணம் ஏற்பட்டுச்சுன்னு வைங்களேன், எப்போல்லாம் சந்திர கிரகணம் ஏற்படுதோ அப்போல்லாம் தமிழகத்தில் மிகப்பெரிய அழிவுகள், நீரால் பிரச்சனைகள் கண்டிப்பாக வித்தின் 6 months to 1 year நடக்கும். லாஸ்ட் இயரில் ஒரு கிரகணம் வந்தது. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா சென்னையில் நிறையா வெள்ளம் மாதிரியான இது. அப்போ இந்த இதுலேயும் அது மாதிரியான நிகழ்வுகள் கண்டிப்பாக நடக்கும். அது எந்த ராசியில இருந்து எந்த ராசியை பார்க்குது, அதோட எந்த கிரகங்கள் சேருதுங்கிற போதெல்லாம் இதாகும். இப்போ இன்னும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கும்பத்தில் இருக்கிற சூரியனும் செவ்வாயும் திரும்ப அந்த சனியை கிராஸ் பண்ணி போகிற வரைக்குமே இந்த போர் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் பெரிய அளவில் பதட்டமான சூழ்நிலைகளே தான் உருவாகும். இப்போ அடுத்து பாருங்க, இவங்க எல்லாம் அடிச்சுக்கிறதுனால பெட்ரோலுக்கு தட்டுப்பாடு வரும். பெட்ரோலை விலையை ஏற்றுவாங்க. இல்லை அது கிடைக்காம ஏற்கனவே ஒரு தளவாளம் இது பண்ணிட்டாங்க போலயே பெட்ரோல் இருக்கிற இடத்த. ஆமாம், இது மாதிரியான இதெல்லாம் நடக்கும். எண்ணெய் வந்து உங்களுக்கு சனியும் ராகும் தான். எண்ணெய்ங்கிறதே வந்து அந்த காரகத்துவமே சனியும் ராகுவும் தான் குறிக்கக்கூடியது. அப்போ அதுதான் இதாகும். அப்போ அரசியல் சார்ந்த விஷயங்கள்லேயே நிறைய மாற்றங்கள் ஏற்படுறது, அரசியல் தலைவர்களுக்கு அடி விழுகிறது, பிரச்சனைகள் ஏற்படுறது, கட்சி விட்டு கட்சி தாவக்கூடியது அதெல்லாம் நடந்துட்டு தான் இருக்கு. யாருமே ஏற்படுது. அதாவது பெரிய மாற்றங்கள் ஏற்பட்டு அதில் ரிசல்ட் என்னன்னு பார்க்கணும்ல. இப்போ ஓபிஎஸ் வந்து போய் டிஎம்கேல சேர்ந்துட்டாரு. இதுதான் வந்து இப்போ இன்னைக்கு வந்து எடப்பாடியை எல்லாருக்கும் ப்ரைஸ் பண்ணுறாங்கல்ல, கொண்டாடுறாங்களே. அப்போவுமே இவர் அதனால தான் இவரை வந்து இது பண்ணிட்டாரு. அப்போவுமே அவர் வந்து டிஎம்கே ஆள் தாங்கிறத வந்து இந்த சட்டசபையிலே சைகை காமிச்சாரு வச்சாருன்னு அது ஒரு அலிகேஷன் மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்தது இல்லை. இப்போ அது மாதிரி தான் இருக்குது. இப்போ ஒரு கட்சி வந்து இவங்க தேமுதிக அவர் அரசியல் கட்சி ஆரம்பித்ததே அவங்கள எதிர்த்து தான், மண்டபத்தை இடித்தாங்கன்னு சொல்லிட்டு. இன்னைக்கு வந்து அவங்க கூடயே போய் கூட்டணி வைக்கிற எல்லாமே பதவி, பணம், இருப்பை வந்து அவங்க நிலைநிறுத்துறதுக்கு என்ன பண்ணுறது? வேற சோர்ஸ் ஆஃப் இன்கம்ங்கிறது என்ன? ஒரு கட்சியை நடத்துறதுங்கிறதோ ஒரு மீட்டிங்கை நடத்துகிறதோ அந்த காலம் மாதிரி கிடையாது. விஜய்க்கு வேணா மக்கள் கூட்டமாக வருவாங்க காசு கொடுக்காம. எல்லா கட்சிக்கும் அப்படி வருவாங்களா? மாட்டாங்க. குவார்ட்ரு கோழி பிரியாணி 200 ரூபா 500 ரூபா 1000 ரூபா கொடுத்தீங்கன்னா தான் மீட்டிங்க்கு வருவாங்க. இல்லைன்னா சும்மா வந்து ஓட்டுற மாதிரியான மீட்டிங் தான் நடக்கும். அதுதான் இங்கே பெரிய இம்பேக்டே. மொத்தத்தில் இப்போ இந்த உலக அளவுலையும் சரி தமிழக அளவுலையும் சரி இந்த ஒரு பிரச்சனைகள் வந்து எப்போ முடிவுக்கு வரும்? பொதுவாகவே வந்து என்ன அப்படின்னா, கிரகங்கள் வந்து எப்பெல்லாம் இந்த மாதிரியான சேர்றாங்கன்னு வைங்களேன், அப்போல்லாம் பிரச்சனைகள் ஏற்பட தான் செய்யும். அதாவது பாவ கிரகங்கள் சுப கிரகங்கள்னு இருக்கு, புரியுதுங்களா? சுப கிரகங்கள் 2 சேரும்போது நல்லது நடக்கும். அது தமிழகத்துலேயும் சரி, இந்தியாவிலையும் சரி, இல்லை நம்ம ஜனத ஜாதகத்துலேயும் சரி, அதுக்கப்புறமா உலக அளவுலையும் சரி, அதெல்லாம் நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடியது. ஆனால் 2 பாவகிரகங்கள் சேர்ந்து இது பண்ணும்போது நீயா நானா சண்டையில் ஒரு 2 ரவுடியை உள்ளே தூக்கி போடுங்க. ஒரு செல்லுலேயே போட்டோன்னா ஒரு தாதா ஒரு ஏரியாக்காரன், இன்னொரு தாதா இன்னொரு ஏரியாக்காரன்னு வைங்க, இல்லை லோக்கல் ரவுடியாகவே இருக்கான், அவனுங்களே அடிச்சுக்கிட்டு வெட்டு குத்துன்னு யாராவது ஒருத்தன் தான் உயிரோடு இருப்பான். இந்த ஜெமினி படத்தில் சொல்லுவாங்க, 2 பேரில் எவனாவது ஒருத்தன் உயிரோடு இருந்தால் தான் அப்படி திருந்தினீங்கன்னா தான் வெளியில் விடுவேன், இல்லை எவனாவது ஒருத்தனை குத்திட்டு சாவு அப்படிங்கிற மாதிரி. அது மாதிரியான இதுதான் நடக்கும். அப்போ கிரகங்கள் அது ஒரு 2ன்னா பரவாயில்ல, 4-5 அதை மாதிரி சேர்ந்துட்டுனாங்கன்னா என்ன பண்ணுறது? எவன் எங்கேருந்து எப்போ அடிப்பான், எப்போ தூக்குவான், என்ன பண்ணுவான், எதுவுமே
ப்ரெடிக்ஷனே பண்ண முடியாத அளவுக்கு தான் போகும். நல்லதும் கெட்டதும் சேர்ந்தது தான் மனுஷம்னே. அப்படித்தானே? 100% நல்லவனா இருக்கிறான்னு யாரையாவது நம்ம ஒருத்தர சொல்ல முடியுமா? நீங்க அரசியல்வாதியில இவர் தாங்க இன் எந்த கரப்ஷனும் இல்லாத மனுஷன். இருந்தாரு நல்ல கண்ணுன்னு ஒருத்தரு. அவர் இப்ப இல்ல. ம். அவருடைய இதையே வந்து நம்ம போட்டுறணும். ம். சரிங்களா? அது மாரி அப்படி நம்ம சொல்ல முடியாது. இப்ப மக்கள் வந்து ஓட்டு போடுறதே எப்படி ஓட்டு போடுவாங்க? திருடன்ல எந்த திருடன் நல்ல திருடன் அப்படின்னு பார்த்து நமக்கு தான் ஓட்டு சாதகமான ஆள் யாருன்னு பார்ப்பாங்க. நமக்கு சாதகமான ஆள் இல்ல. இவன் 5000 குடுத்தா இவனுக்கு, இவன் 10,000 குடுத்தா இவனுக்கு. அவ்வளவுதான். அந்த மென்டாலிட்டில தானே மக்கள ஆக்கிட்டாங்க. ஓட்டுக்கு காசு குடுக்குறேங்கிற இதே ம். யார் கொண்டு வந்தது? கண்டிப்பா. புரியுதுங்களா? அப்படிதானே. இப்போ இப்போ அத வந்து லீகலாவே இது பண்ணிட்டாங்க. ம். ரூ. 2000 மகளிருக்கு, ரூ. 5000 ரூ. 10,000 கேஷ் உனக்கு இலவசம், அது இலவசம். எல்லாத்தையுமே இலவசம்னு சொல்லிட்டு, இந்த பக்கம் எல்லாத்தையும் வரிய ஏத்தி விடு. ம். இன்னைக்கு ஒரு செங்கல் விலை எவ்வளவு? 5 வருஷத்துக்கு முன்னாடி எவ்வளவு இருந்தது? ஒரு சிமெண்ட் மூட்டை எவ்வளவு? 1 கிலோ அரிசி எவ்வளவு இருந்தது? இதுதான் நம்ம பார்க்கணும். இந்த பக்கம் எல்லாமே விலைவாசிலாம் ஏதாவது குறைஞ்சிருக்கா? இல்ல குறையாது. ஆ? நம்ம என்னைக்காவது நாம வந்து யாராவது மக்கள் வந்து எங்களுக்கு இலவசமெல்லாம் வேணாம். உண்மையா எங்களுக்கு செய்ய வேண்டியத நல்ல ரோட போடு, நல்ல விதமான விஷயங்கள செய்யுங்க அப்படின்னு யாராவது கேட்குறோமா? நாம கிடந்து புலம்பிக்கிட்டு இருப்போமே தவிர, இவனுக்கு ஓட்டு போட்டேன் இவன் செய்யலாம், அவனுக்கு ஓட்டு போட்டேன் இவன் செய்யலாம். அவங்க அதனால தான் சொல்றேன். "ஏய் ஓசியில போறதுக்கு நீ பஸ்ல போற. அதுக்கு எங்களுக்கு நீ தான் செய்யணும்" அப்படின்னு கேட்குற அளவுக்குலாம் இருக்கிறாங்கல்ல, பேசுறாங்கல்ல. ஏன் அப்படி பேசுறாங்க? கண்டிப்பா. நம்ம மேலேயும் தப்பு இருக்கு. மக்கள் மேலேயும் தப்பு இருக்கு. ஓகே. யாருக்கு ஓட்டு போடணுங்கிறது தீர்மானிக்கக்கூடியது நாம. ம். ஆனா இது இன்னைக்கு பணம் தானே தீர்மானிக்குது. ம். மக்கள் தீர்மானிக்கிறாங்களா? அப்ப அந்த டெம்போ வந்து அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சுல்ல. இவங்களுக்கு இலவசத்தெல்லாம் குடுத்தோம்னா, அவன் நமக்கு தான் ஓட்டு போடுவாய்ங்க. இதுவுமே கிரகம் தான் செய்தா சார்? கண்டிப்பா. அ. இது வந்து எப்போ உங்களுக்கு வந்து பணங்கிறதே குரு, சுக்கிரன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் தான். ம். அப்ப அந்த குரு, சுக்கிரன் சம்மந்தப்படும்போது, சுக்கிரன் வந்து இப்ப தான் வந்து மாறியிருக்காரு. ம். மீனத்துக்கு போயிருக்காரு. அதுக்கு முன்னாடி அவரும் இந்த 6 கிரக சேர்க்கையில தானே இருந்தாரு. ம். மகளிர்ங்கிறது வந்து சுக்கிரன்ல தானே வரும். சந்திரனும், சுக்கிரனும் தான் பெண் கிரகம். ஆ இப்போ மகளிருக்கு வந்து முன்னாடியே சேர்த்து இப்போ ரூ. 5000 போட்ட உடனே, அது ஒரு இனிப்பு செய்தியா மக்கள் மனசுல வந்துருச்சு. இதாயிடுச்சுல்ல. ம். ஆக ரூ. 5000 போட்டாரு. அவருக்கு தான் ஓட்டு போடணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்ட குடுத்து, நம்ம ஆளுங்க கற்பூரம் அணைச்சு, காசு வாங்கி ஓட்டு போட்ட இதெல்லாம் வந்து கோவப்படத்திலேயே காமிச்சிருப்பாங்க பார்த்தீங்களா? ஆமா. படங்கள்லாம் பாதி வந்து நிகழ்வுகள் நம்மகிட்ட இருந்தது எடுக்கிறது தானே. கண்டிப்பா அதெல்லாம் சார். மானே தேனே பொன்மானை போட்டு இது பண்ணி விட்றக்கூடிய விஷயங்கள் தான் நடந்திருக்கு. சரி. இப்ப இந்த அரசியல் இதுவுமே வந்து இப்போ எலெக்ஷனுமே வந்து பாருங்க, அந்த தேதி தள்ளி போயி, அது வந்து மே மாசம் அந்த மாரியான இது இன்னைக்கு வரைக்கும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. ம். இன்னைக்கு வரைக்கும் கூட்டணி குளறுபடிகளே இருக்கு. ஆமா. இவன் எங்க போவான், அவன் எங்க போவான், டெய்லி நியூவே வந்து ஒரு பிரேக்கிங் நியூஸாவே இருக்கக்கூடிய அளவுக்கு தானே ஓடிட்டு இருக்கு. கண்டிப்பா. இது சரியாக கொஞ்சம் மாறுறதுக்கு ஏப்ரலுக்கு மேல ஆயிரும். மே ஓகே. மாசத்துக்கு அப்புறம் கொஞ்சம் இதாகும். திரும்பவும் அவங்க வந்து எங்கேயாவது அவங்க நட்சத்திரங்கள்லயோ, இதுலயோ சேரும்போது, இந்த ராகு, கேது தாங்க உங்களுக்கு மிகப்பெரிய அளவு பிரச்சனைய குடுப்பாங்க. அது ம். இல்லாம மீதி கிரகங்கள் அவங்களோட பயணிக்கும்போது தான் உங்களுக்கு பெரிய அளவு பிரச்சனை. இம்பேக்ட்ட குடுக்கும். ஓகே. அந்த நாடு, நகரம் அது எந்த ராசியில வருதோ, அதுல வந்து பிரச்சனை குடுக்கும். மேச ராசின்னு வந்து பார்த்தீங்கன்னா, கர்நாடகா மேச ராசி. ம். அதனால தான் நமக்கு தண்ணியே குடுக்க மாட்டாங்க. ம். அதே மாரி பிரிட்டன் வந்து மேச ராசி. மேசத்துல தான் சனி நீச்சமாகும். மகரம் வந்து இந்தியா. ம். அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா, மகரத்துல செவ்வாய் உச்சமாகும். மேசத்துல சனி நீச்சமாகும். நாம யாருக்கு அடிமையா இருந்தோம்? பிரிட்டிஷ். பிரிட்டிஷாருக்கு. அதனால அது கரெக்ட்டா சார் ஏப்ரலுக்கு அப்புறம் தான் ஒரு முடிவு கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. எல்லாருக்கும் இருக்கிற ஒரு கேள்வி இருக்கும். நமக்குன்னு ஒரு பரிகாரம் இருக்கு. இந்த விஷயங்களுக்கெல்லாம் ஒரு பரிகாரம் அப்படின்னா என்ன பரிகாரம்? பொதுவாவே இந்த மாரியான கிரக இணைவுகள் ஏற்படும் போதெல்லாம், அதாவது உக்கிர தெய்வங்களை வழிபட வேண்டும். ம். இப்ப உக்கிர தெய்வம்னா, இருக்கிறதுலே டாப்பா இருக்கிற தெய்வம். அப்போ நரசிம்மர், பிரத்திங்கரா தேவி, ம். அ அதுக்கப்புறம் சரபேஸ்வரர். 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 சரபேஸ்வரர கும்பிட்டீங்கன்னா, ஒரே கல்ல 3 மாங்கா. ம். எப்படி?
சரபேஸ்வரர் வந்து எதுக்கு அவதரிச்சாரு? நரசிம்மரோட உக்கிரத்த தணிக்கிறதுக்காக அவதரிச்சவரு. ஆமா. நீங்க பார்த்தீங்கன்னாலே, திருப்புவனம் தான் அதுக்கு ஹெட் குவார்ட்டர்ஸ்ன்னு சொல்லலாம். ம். அங்க தான் தனி சன்னதி இருக்கக்கூடிய சரபேஸ்வரர் ஆலயம் இருக்கு. மிக பிரம்மாண்டமா இருக்கும். ம். அந்த சரபேஸ்வரர், அந்த நரசிம்மர அப்படி இது பண்ண மாரி அணைச்சாப்புல இருப்பாரு. இந்த பக்கமும், அந்த பக்கமும் பிரத்திங்கரா தேவியும், சூலினி துர்க்கையும் இருப்பாய்ங்க. ம். அப்போ 3 இல்ல 4. அப்ப சரபேஸ்வரர கும்பிடும்போது நம்ம நரசிம்மரையும் கும்பிடுறோம், சூலினி துர்க்கையும் கும்பிடுறோம், அ பிரத்திங்கரா தேவியையும் சேர்த்து கும்பிடுறோம். ம். அதான் இந்த மாதிரியான காலகட்டங்கள் வரும்போது, எல்லாருமே இத கூட்டு பிரார்த்தனையா, கூட்டு வழிபாடா பண்ணணும். ஈரான்ல போர் நடந்தா என்ன? இஸ்ரேல்ல போர் நடந்தா என்னங்கிறத நம்ம இருக்கக்கூடாது. ஏன்னா, குடுக்குறாங்க. அந்த இம்பாக்ட் நமக்கு தான் ஏதாச்சும் ஒரு டெம்ப்டா வரும். விதத்துல வரும். இப்ப பார்த்தீங்கன்னா, தங்கம் விலை இன்னும் தான் ஏறும். ம். பெட்ரோல் சம்மந்தப்பட்ட பிரச்சனை ஆகும். அங்க அவன் பெட்ரோலு அவங்க தான் எண்ணெய் வளம் மிக்க நாடு. தோண்டுனா அங்க எண்ணெய் வந்துரும். அப்படிப்பட்ட இதுக்காக தான் சண்டை கட்டிட்டு இருக்காய்ங்க. அமெரிக்கா என்ன சும்மா எதுக்கு அவங்கள போய் இது பண்றான்? எல்லாமே வந்து அவன் தான் சர்வாதிகார போக்கு. அதனால அந்த எண்ணெய் வளம் மிக்க நாடுகள கைப்பற்றிட்டோம்னா, தே வில் ரூல் த ஹோல் வேர்ல்ட் அப்படிங்கிறது தான். இது ஹிட்லர் என்ன பண்ணானோ, அத தான் இவங்களும் பண்ணிட்டு இருக்காங்க. மொத்தத்துல இந்த பரிகாரங்கள் பண்ணா சக்சஸ் ஆகும். கண்டிப்பாக. பொதுவாகவே தெய்வீக இதுக்கு வந்து வழிபாட்டுக்கு கண்டிப்பா ஒரு நல்ல பலன் கிடைக்கும். கிடைக்கும். இப்ப நம்ம போறோம் நரசிம்மர் கோயிலுக்கே போறோம். நாடு நல்லா இருக்கணும், எல்லாம் இருக்கணும். இந்த மாரி இவன சண்டை கட்டிக்க கூடாது. எல்லாம் சரியாகணும். எங்க அடிச்சுக்கிட்டாலும் இப்ப கொரோனா வந்து சீனால வந்தது அப்படின்னு நம்ம உட்கார்ந்துட்டு இருந்தோம். டக்குன்னு இங்க வந்துருச்சு. அது ம். மாரி தான். எல்லாமே ஒரு இம்பாக்ட்ட கிரியேட் பண்ணக்கூடியது தான். ஓகே சார். மொத்தத்துல இன்னைக்கு பல நல்ல விஷயங்கள் பேசியிருக்கோம். உங்களோட நேரத்திற்கும், உங்களுடைய கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி சார். நன்றி.